நீங்க ஒரு யூஸ்ட் கார் வாங்கலாம்னு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு கார் ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கார் வாங்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே இருக்கும். உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஒரு கார் ரீபெயிண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அத வச்சு தான் பார்க்கணும். ஒரு கார்ல வந்து ஒரு பாதி பெர்சன்ட் 50% ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல 30% ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இருந்தா, அந்த கார்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு யூஸ்ட் கார்ல இருக்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயம் தான். பட் அந்த கார வந்து ஃபுல்லாவே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறபோது பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல வந்து கொஞ்சம் கேஷனோட தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ற மாரி இருக்கும். எதனால ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ராச்சஸ் இல்ல பெயிண்ட் ஃபேட் அவுட் ஆகுறனால ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல அந்த கார்ல வந்து மேஜரா ஆக்சிடென்ட் ஆகி ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறது. ஸோ இஃப் இன் கேஸ் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறனால ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். இல்ல அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஏஜ் ஆகுறனால ஃபேட் அவுட் ஆயிருச்சு. அதனால ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கார வந்து நம்ம தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். பட் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபெயிண்ட் பண்ணும்போது குவாலிட்டியான பெயிண்ட் பண்ணாம, ஒரு லோக்கலா கம்மியான குவாலிட்டியான பெயிண்ட்ல பண்ணியிருந்தா என்ன ஆகும்னா, ஒரு 1 வருஷம் 2 வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா கலர் மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ரீபெயிண்ட் பண்ணும்போது எதுக்காக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா, நம்ம என்ன அடுத்த டிசிஷன் எடுக்கலாங்கிறது முடிவு வந்து உங்களுக்கு தாராளமா கிடைச்சிரும். நீங்க ஒரு கார் எடுக்குறீங்க அப்படின்னா, யூஸ்ட் கார் எடுக்கும்போது ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பெர்ட்ட வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த கார்ல எவ்வளோ ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிளா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கார ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த மாரி ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேட்டிவ் கன்டென்ட்க்கு மை கார் பை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.